உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட கடவுளே! சக்தி சக்தி சக்தி! இங்க என்ன நடக்குது? சித்தி, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அம்மா, மாமா, பத்மாக்கா. என்னாச்சு மந்திரா? அம்மா, எனக்கு என்னமோ நம்ம குருக்கள் வீட்டு நலங்குக்கு போகணும்னு தோணுது. எல்லாருமே போலாம். இவங்க என்ன திடீர்னு இப்படி பேசுறாங்க? இந்த மந்திரா ஏதோ ஏடா கூடமா திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ நாம அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். ஆமாமா, ஆனா ஒரு விஷயத்தை இங்க எல்லாருமே சொல்றீங்க. ஆனா அதை நான் மட்டும் எப்படி மறுக்க முடியும்? நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதும் சரிதான். சிவாவையும் சக்தியையும் அந்த எம்பெருமான் சிவனும் பராசக்தியும் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப நாம யார் அவங்கள தடுக்க? அதனால நாம எல்லாரும் அங்க போய் சிவாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர்க்க முயற்சி செய்யலாம். இல்லனா நம்ம அப்பாவி புள்ள இருக்கான்ல, கடவுள் அவனுக்காக படைச்ச அந்த பொண்ணு அவன் முன்னாடி தான் நிக்கிறான்ற விஷயமே அவனுக்கு புரியாது. சக்தி என்ன? இங்க பாரு கிரீஷ், எவ்வளவு சீக்கிரம் சிவாவோட வாழ்க்கையில சக்தி வராளோ அவ்வளோ நல்லது எல்லாருக்கும். இவ புதுசா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அப்படின்னா ஏன் லேட் பண்ணணும்? இப்பவே போலாம் வாங்க. நந்து, நீ ஒரு வேலை பண்ண. டிரைவரை கூட்டிட்டு போய் கிஃப்ட்ஸும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வா. ஓகே பெரிய மாமா, நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். போ போ, போங்க போங்க, எல்லாரும் ரெடி ஆயிடுங்க, போங்க. போலாம். ஐயா கடவுளே, ரொம்ப நன்றி. ஓ காட், இந்த சக்தி வீட்டுக்கு மறுபடியும் போணுமா? இந்த பத்மா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நான் என்னோட பிளானையும் டோனையும் எப்படி மாத்தனன்னு யோசிக்கிறா. யாருக்காவது இது புரியறதுக்கு முன்னாடி நான் வரேன் சக்தி. உன்னை உன்னோட சிவா கிட்ட இருந்து ஒரேடியா பிரிக்கிறதுக்கு. பாத்தீங்களா அத்தை, உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன பண்ணி இப்படி இருக்க? நான் இங்க உள்ள வந்த அப்போ சிவாவையும் சக்தியும் கையும் கழுவுமா புடிச்சேன். அட கடவுளே! நான் தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்ன. சக்தி நம்ம வீட்டு பொண்ணு, ஆனா
இவன் இவன் வெறித்தனமா ஆயிட்டான். அதோட என்ன மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சான். இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். உன்ன ஏய் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்க 2 பேரும் நடவடிக்கையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படியே மேக்னெட் மாதிரி 2 பேரும் ஒட்டிக்கிட்டே திரியுறீங்க. முதல் நாள்ல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுடைய காதல் லீலைகளை. வாய்ப்பு கிடைச்ச விடுறதே கிடையாது, என்ன சும்மா கட்டி பிடிச்சிக்கிறது. என்னங்க குடும்பம் இது? வெளியில உங்க மூத்த பொண்ணுக்கு நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இங்க உங்க சின்ன பொண்ணுக்கு முதல் இரவு நடந்துகிட்டு இருக்கு. மாம், நீங்க என்ன பண்றீங்க? உங்க மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த சிவாவும் சக்தியும் பிரியணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறீங்களா? கிரீஷ் கண்ணா, நான் ஒன்னு சொன்னா அதை செய்ய மாட்டேன். அதோட எதை செய்யறனோ அதை என்னைக்கும் சொல்ல மாட்டேன். உனக்கு இது புரியாது. நான் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் மொத்த குடும்பத்தையும் ஏன் அங்க கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா? அப்பதான் அவங்களால பார்க்க முடியும் அந்த சக்தியால ஒன்னும் சிவா குணமாக மாட்டான். இன்னும் உடைஞ்சுதான் போவான். அரகொர சிவா முழுமையடைய மாட்டான். அவனோட கதை மொத்தமா முடிஞ்சு போயிடும். எனக்கு ஒன்னும் புரியல மாம். இரு, புரிய வைக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் சக்தியோட வரவுனால சிவா மறுபடியும் முன்ன மாதிரியே ஆயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சிவாவோட ரூபத்தை இவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். சக்தி மட்டும் சிவாவோட வாழ்க்கையில வந்தான்னா சிவா மறுபடியும் முன்ன மாதிரி மாற மாட்டான். அவனோட கடந்த காலத்திலேயே காலா காலத்துக்கும் தொலைஞ்சு போயிடுவான். இன்னைக்கு இவங்க எல்லாருமே சக்திய சிவாவோட வாழ்க்கையில இருந்து தூக்கி வீசுவாங்க. மாம், ஆனா இந்த மாதிரி தான் நடக்கணும் உங்களுக்கு முழுசா நம்பிக்கை இருக்கா? ஃபுல் ப்ரூஃப் பிளான் இது. எந்த சீனோட கிளைமேக்ஸ நான் முடிக்கணுமோ அந்த சீன் ஏற்கனவே சக்தி வீட்ல ஆரம்பமாயிடுச்சு. இந்த முறை சக்திய அந்த சிவனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.